ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரையில் இன்றைக்கு கண் திருஷ்டி, அதாவது ஈவல் ஐ ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் வகையை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஈவல் ஐ சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது அழகாக ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ஒன் ஐயோடு இருக்குது, நம்மக்கிட்ட ட்ரிப்பிள் ஐயுமே இருக்குது. பொதுவாக இது கண் திருஷ்டிகளுக்கு அல்லது நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணுறதுக்கு கைகளில் போட்டுக்கொள்ளும் பிரேஸ்லெட் வகை. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வசம்பு பிரேஸ்லெட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வசம்பு காப்பு சொல்லுவாங்க. யூஸ்வலாக குழந்தைகளுக்கு பயன்படுத்துவது. ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வசம்பு இவை. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது கருங்காலி பிரேஸ்லெட்ஸ். இது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்போதுமே அந்த கண் திருஷ்டிகள் இல்லை, உங்களுக்கு எப்போதும் ஒரு சோம்பல் தன்மையோடு இருக்குது, எது செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் ஏதோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கருங்காலி பயன்படுத்துங்க. அது ஒரு எனர்ஜி டூலாக உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்க. ஸோ கண் திருஷ்டிக்கு கண்டிப்பாக அந்த கருங்காலி நிறையவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. இது குதிரை லாடம் அந்த ஷேப்பில் உள்ளது. 7 கண்கள் அந்த நீங்கள் கவனிக்கலாம். இந்த ஈவல் ஐ 7 கண்களோட இந்த ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் காரில் மாட்டலாம், அல்லது உங்கள் வீட்டில் பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் ரூம்லேயோ எங்கே வேணும்னாலும் இதை நீங்கள் மாட்டி வைக்கலாம். ஒரு கண் திருஷ்டி போவதற்கு ஒரு அருமையான ஒரு பொருள் இது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கண் திருஷ்டி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் கண் திருஷ்டிக்கு நம்ம இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கண்ணடி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த வேலையுமே ஒரு சிறப்போடு செய்ய முடியாது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒரு வீக் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். எதுவுமே ஒரு ஆர்வம் இல்லாமல், எல்லாத்துலேயுமே ஒரு தோல்வி, எல்லாத்துலேயுமே ஒரு காரிய தடை, இது எல்லாமே ஒரு கண் திருஷ்டி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கண் திருஷ்டினால எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே கிராப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.